வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான டிஆர்பி எக்ஸாம், அதாவது அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம் கீ எப்போ வரும், ஏன் இவ்வளோ நாள் வரல, டெட் ப்ரமோஷன் கேஸில் என்ன ஸ்டாண்டர்ட், அந்த டெட் ப்ரமோஷன் கேஸோட டீட்டெயில்ஸ் என்ன, வேறு என்ன கோர்ட் கேஸ் இருக்குது, அந்த 6ஆம் தேதி வந்து கோர்ட் கேஸ் புது கேஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது, இதுக்கும் இன்டரிம் ஸ்டே கொடுக்க வாய்ப்பு இருக்கா மதுரை ஹைகோர்ட்டில், இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு டிஸ்கஷன் அண்டு ஒரு சின்ன அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், சிடெட், டிஆர்பி, டிஎன்பிசி, பிஜிடிஆர்பி, டிஎன்செட், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸ் அண்ட் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட்ன்ற பேஸில் எல்லாமே நம்ம அந்த சேனல்ஸ் ரெண்டுலேயுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ்ஜிடி டிஆர்பி எக்ஸாம் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற கீ ஆன்சர் ஏன் வெளியிடப்படவில்லை அப்படிங்கிறதுல நிறைய சிம்பிளாக கண்ணை மூடிட்டு எல்லோரும் சொல்கிறது போஸ்ட்பான் பண்ணுறதுக்கு லேட்டாக தான் போஸ்டிங் போடுவாங்க. அதில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதும் யோசிக்க வேண்டியதும் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெட் ப்ரமோஷன் கேஸ். ஆசிரியர் தகுதி தேர்வு பணி நியமனத்திற்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி கொண்டு வந்த 2009க்கு அப்புறம் நமக்கு டெட்டுன்னு நடந்தது வந்து 2012. அந்த 2012 பாஸ் பண்ணவங்களுக்கு எந்த கிரிட்டேரியாவும் இல்லாமல் வேலை போட்டாச்சு. அதில் 2009க்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்டு லீனியேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்கியூசஸ் இதெல்லாமும் கொடுக்கப்பட்டது. அதற்கு அப்புறமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே நீங்கள் வந்து தமிழ்நாடுன்னா இப்போ டிஆர்பி நடத்துகிறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே நமக்கு நோடல் ஏஜென்சி வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸையும் கண்டக்ட் பண்ணுற நோடல் ஏஜென்சி அவங்கவுங்க டெட் அப்படிங்கிறத அவங்கவுங்க ஸ்டேட்டில் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸோ இப்போ அந்த நோடல் ஏஜென்சி ஒவ்வொரு விஷயமாக நமக்கு ஸ்டேட் அப்பாயின்மெண்ட், இது ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் டீட்டெயிலாக பிடி எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கேஸ் போடும்போது, அதாவது ஸ்டேட் விசஸ் ஒரு பெட்டிஷனருக்கு நடந்து முடிஞ்சு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அந்த சுப்ரீம் கோர்ட்டு கேட்கப்படுற விளக்கம், நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அவங்க கொடுக்கப்படுற விளக்கம், அவங்களோட அஃபிடவிட், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி போடுற ஜிஓ, இது எல்லாத்துலேயுமே நிறைய சேஞ்சஸ் ஒவ்வொரு தடவையுமே வந்துகிட்டே இருக்கிறதுனால ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்தது என்ன அப்படின்னா, தெலுங்கானாவில் வந்து பதவி உயர்வுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து அதை ஒரு கேஸை வந்து திரும்ப அதுக்கான அப்பீல் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். இது எல்லாமே இதில் வந்து ஒரு 6 மாநிலங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதற்கான இது வந்து கேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, போஸ்ட்பாண்ட் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு இப்போ 21 வந்தது வந்து இன்றைக்கி வந்தது வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டெட் ப்ரமோஷன் கேஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிடி டீச்சர்ஸ், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், ஹை ஸ்கூல் ஹெச்எம் இவங்க வரைக்கும் இது அஃபெக்ட் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6th to 8th, அதாவது 1 to 8th வரைக்கும் தான் ஆசிரியர் தகுதி தேர்வு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 9th 10th டீச்சர்ஸ்க்கு, நமக்கு 11th 12க்கு பிஜிடிஆர்பி இருக்குது, 9th 10th டீச்சர்ஸ்க்கு தனியாக எக்ஸாம் இல்லாததுனால 6 to 10th ஒரே மாதிரி போட்டுருக்கிறதுனால டெட்டே வச்சே அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுனால ஹை ஸ்கூல் ஹெச்எம் வரைக்கும் பாதிக்கப்படுது. அடுத்து ஹை ஸ்கூல் ஹெச்எம்க்கு அப்புறம் வந்து அவங்கலேருந்து ஹையர் செகண்டரி போகிறாங்க இல்லையா, ஹை ஸ்கூல் ஹெச்எம்மாக இருந்துட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே வரைக்கும் பாதிப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த டெட் ப்ரமோஷன் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்கப்படுற ஒன்றா இருக்குது. இப்போ இது இல்லாமல் முக்கியமான கோர்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 12,000 ஆசிரியர்கள் வந்து 2வது தகுதி தேர்வு, அதாவது பிஎட் டீச்சர்ஸ், டிடிஎட், டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் படிக்காமல் பிஎட் படித்தவங்க அவங்க வந்து என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தேர்ச்சி பெற்றிருக்கோம், இப்போ பெற்றுட்டு அந்த எக்ஸாம் எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதியிருக்கோம்,
அப்படின்றதும் எழுதியிருக்கவங்க சில பேர் இருக்காங்க. எழுத அனுமதிக்கலை, எங்களை திரும்ப அனுமதித்து சிறப்பு தகுதி தேர்வு சிறப்பு பணி நியமன தேர்வு, இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வு நடத்துங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இன்டரிம் ஸ்டே, இடைக்கால தடை அப்படின்னு எதுவும் கொடுக்கப்படலை. அப்போ மதுரை ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் லிஸ்ட்டாக இருக்குது, ஆனால் விசாரணைக்கு இன்னும் எடுத்துக்கொள்ளப்படலை. அப்படின்ற பட்சத்தில் எஸ்ஜிடி ஆன்சர் கீ வெளியில் வர்றதுக்கான நிறைய ப்ராப்ளத்தை நம்ம கண் முன்னாடி பார்த்துட்ருக்கோம். ஸோ முக்கியமாக டெட் ப்ரமோஷன் கேஸ் அப்படின்றது முடிஞ்சாதான் நமக்கு இதை வந்து கிளியர் கட்டாக நம்ம எதையுமே செய்ய முடியும், எதையுமே சொல்ல முடியும் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரெஸ் மீட்டில் கூட நம்மளோட ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் ஒரு நல்ல தீர்ப்புக்காக தான் காத்திருக்கோம், அந்த தீர்ப்பு வந்தோன்னே எல்லாமே நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதை வந்து 21/1/2025 வந்த கேஸை வந்து 25/2/2025 போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான இதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இப்போ நம்மளோட இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமனமாக இருக்கட்டும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமனமாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு 2 கேஸால் தான் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இதோட கிளியர் கட் சொல்யூஷன், அட்லீஸ்ட் டெட் ப்ரமோஷனுக்கான சொல்யூஷனாவது நமக்கு வெளியில் வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்த கட்ட நகர்வை பற்றி டிஆர்பியும் யோசிக்க முடியும். ஸோ டிஆர்பி இந்த போன ஆனுவல் பிளானரில் நடந்த குளறுபடியே நிறைவு அதாவது குளறுபடி வந்து நீக்கப்படாமல் இருக்கிறதுனால தான் புது ஆனுவல் பிளானர் வரதுலேயும் சிக்கல் இருக்குது. ஆனாலும் சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நடந்த வரைக்கும் உள்ள எக்ஸாமுக்கான 2 பணி நியமனமும் விரைவில் நடத்துறதுக்கு கண்டிப்பாக அரசாங்கமும் ஒரு முயற்சி எடுப்பாங்கன்னு நம்புவோம். ஸோ அதுதான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ 2 விஷயம், டெட் ப்ரமோஷன் கேஸ் கண்டிப்பாக ஒரு முடிவை எட்டணும். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் அரசோட கொள்கை முடிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த டீட்டெயில்ஸை பற்றி ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இன்னும் டீட்டெயிலாக எதனால் கேஸ் போட்டிருக்காங்கிறத ஸ்க்ரீனில் ஷார்ட்ஸோடு எல்லாமே போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸில் வந்து பிஜிடிஆர்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸோட டீட்டெயில்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்ட் பேட்சஸ்க்கான டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே புது சிலபஸ் படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ்க்கு மட்டும். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் அதோட இதை நீட்சியாக தான் நம்ம இந்த எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் கொடுக்குறோம். இந்த எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸோட ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் இருக்குது, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு இருக்குது. ஸோ டெய்லி 10 கொஸ்டின்ஸ், வீக் டெஸ்ட்டு இதெல்லாமே இருக்குது. இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் நிறைய பேர் மித்த சப்ஜெக்ட்டுக்கு கேட்குறீங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக டெட் டிஆர்பி, டெட் டிஎன்பிசிசி, டெட் பிஜிடிஆர்பி, டிஎன்செட் இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.